ஒரு சிறிய கிராமம். மழையடித்த பழைய மண் பாதை. அந்த பாதையின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை வீடு. அந்த வீட்டில் ஒரு ஏழை பாட்டி மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளிடம் பணமோ செல்வமோ இல்லை. ஆனா அவளிடம் இருந்தது ஒரு பெரிய மனசு. அவள் தினமும் சிறிய அடுப்பில் சிறிது அரிசி வைத்து சமைப்பாள். அது அவளுக்கே போதுமா என்பதுதான் சந்தேகம். ஆனால் அந்த பாட்டிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என் வீட்டுக்கு யாராவது பசிக்கிட்டு வந்தா அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். ஒரு நாள் மாலை பசியோடு ஒரு சந்நியாசி அந்த குடிசை வீட்டுக்கு வந்தார். அவர் வேறு யாருமில்லை, மகத்தான ஞானி சாணக்கியா. அம்மா, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் உணவு கிடைக்குமா என்று அவர் மெதுவாக கேட்டார். பாட்டி ஒரு நிமிடம் அமைதியாக நின்றாள். அவளிடம் இருந்தது ஒரு சிறிய பாத்திரம் சாதம் மட்டுமே. அதுதான் அவளுடைய இரவு உணவு. ஆனா அவள் அந்த சாதத்தை 2 பங்காக பிரித்தாள். ஒரு பகுதியை சாணக்கியருக்கு கொடுத்தாள். அதை பார்த்த சாணக்கியர் கேட்டார், அம்மா, நீ ஏழை, உனக்கு இதை கொடுக்க கஷ்டமா இல்லையா? பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னாள், பசி எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் ஐயா, நான் மட்டும் சாப்பிட்டா என்ன பயன்? அந்த வார்த்தை கேட்டதும் சாணக்கியரின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் மெதுவாக சொன்னார், அம்மா, உலகத்தில் பெரிய செல்வம் பணம் இல்லை, பசி May the light of wisdom guide your path and bring peace to your soul. ஒரு உண்மை பரவி, Thank you, wise one. கருணை உள்ள மனிதன்தான் உலகத்தில் உண்மையான பணக்காரன்.